வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது, மார்ச் 2020. அதுக்கான ஒரு கீ ஆன்சர் தான். ஸோ கீ ஆன்சர் 1 by 1 பார்க்கலாம். இதுக்கான ஃபுல் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கான சரியான சினானிம்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரிப்பீட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ்க்கான ஆன்சர். அடுத்த ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அன்கம்ஃபர்டபுள், இதுதான் ஆன்சர். அது கீழே பட் ஹவு நியர் சர்ஃபேஸ் ஆஃப் ரெடி வேர்லி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆனஸ்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். 7th பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த குட்டுக்கு எது எழுதலாம். ஸோ குட்டு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ சென்ஸ், இதுவும் எழுதலாம். அதே மாதிரி ஆப்ஷன் பி டைம், இதுவும் எழுதலாம். அதே மாதிரி வில்லு, இதுவும் எழுதலாம். ஸோ இதுக்கு இந்த குட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து கரெக்டு தான். சிஏ தவிர்த்து நீங்கள் இந்த 3மே எழுதலாம். ஸோ இந்த மாதிரியும் பப்ளிக்கு 1 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 8th வந்து பாருங்கள். 8th வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நியூ வேர்ட் பை ஆடிங் ஃபார் ப்ரிபிக்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து அனிமேட்டுக்கு என்னென்ன எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு டி அனிமேட், எழுதுனாலும் ரைட்டு. அதே மாதிரி சி எழுதுனாலும் ரைட்டு, இன்அனிமேட். அதே மாதிரி டி எழுதுனாலும் ரைட்டு, ரீஅனிமேட். பியை தவிர்த்து ஏசிடி நீங்கள் எது எழுதுனாலும் ரைட்டு. இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அழகாக நிறைய பேர் மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்ப்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ 9th ஆன்சர் வந்து சாம்ப்னாலே நமக்கு தெரியும். இது வந்து அன்கிளிப்டு வேர்டுன்னு வந்து சொல்லுவோம். அப்போ சாம்புக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து என்ன வரும், சாம்பியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ, 9th ஆப்ஷன் ஏ சாம்பியன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ 10th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சுச்சுவேஷன் ப்ளஸ் காமெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th எ பர்சன் யூஸிங் ஃபார் ஈக்குவல். ஸோ 11th சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 12th பார்க்கலாம். சூஸ் த ட்ரை சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரை சிலபஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி பிபிசி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிபிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் ஆன் இந்தியா. ஸோ அதே மாதிரி 14வதுக்கான ஆன்சர் ரீப்ளேஸ்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ் அண்டர்லைன் ஃபார் சென்டென்ஸ். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ரன் ஓவர். 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 15க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி எக்ஸ்ப்ளாய்ட். அதே மாதிரி 16 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி ஃபுல் ஃப்ரீடம் அண்ட் பவர் சம்திங். நெக்ஸ்ட்டு 17 பொறுத்த வரைக்கும் டி டிவைஸ்டு. 18க்கான ஆன்சர் வந்து என்ன, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி இன் அடிஷன் டு. 19க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெஸ்டாரண்ட். 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 20வதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஃபுல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்கை நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் அஃபிஷியல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில்
கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குது, சப்ளிமெண்ட் ரிலேட்டடாக நோட்ஸ் இன்ட்டு மேக் த நோட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ரைட் ஏ பேராகிராஃப் யுவர் ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி 150 வேர்ட்ஸில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷினுக்கான கீ ஆன்சர் ஃபுல்லாக கீழே இருக்குது. மார்ச் 2020. ஸோ மேலே வந்து ஒரு 21 மார்க் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான கீ ஆன்சர் வந்து கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2020 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். இதை நீங்கள் எக்ஸாமுக்கு போக முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துருப்பாங்க, ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா எழுதினாலே போதும், நல்ல மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நோட் மேக்கிங், டைட்டில் இருக்கணும், சப்டைட்டில் இருக்கணும், கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மறக்காத ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி மலர் ஆசிரியர் தொடர்ந்து நிறைய அப்டேட் இருக்குது. 1 by 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.